வெல்கம் டு த கிச்சன். சிக்கன் பிடிக்கும். உங்களுக்கும் சிக்கன் பிடிக்குமா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க இப்போ செய்ய பார்க்கலாம். சிக்கன் நல்லா கழுவி எடுத்துக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு அதுக்கப்புறம் கிராம்பு சோம்பு கச்சா முந்திரி கொஞ்சமாக தேங்காய் தூள் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்குள்ளே நம்ம சீக்ரெட் மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொத்தமல்லி, மிளகு, சீரகம், வரமிளகாய் நல்லா வறுத்துட்டு அதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேயே பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே போட்டு செய்யலாம். நான் வந்து இது மட்டும் தான் போட்டிருக்கேன். சீக்ரெட் மசாலா வந்து நம்ம எல்லா அரைச்சி ஊற்றி வைக்கிற குழம்புக்குமே யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்ச உடனேயும் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கேன். போட்டு நல்லா வணக்கிக்கிறோம். வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வாசம் போகிற அளவுக்கு வணக்கிட்டு அதில் நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சீக்ரெட் மசாலா செஞ்சோம் இல்லையா, அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வணக்கிக்கணும். காரம் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா ரெட் சில்லி பவுடர் அதிகமாக போட்டுக்கலாம். நல்லா வணக்கிட்டு மூடி வைங்க கொஞ்சம் நேரம். அதுவே தண்ணி விடும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டு ஊற்றிக்கிறோம். நல்லா கிளறிட்டு மூடி வைங்க. தண்ணி நல்லா கிளறிட்டு மூடி வச்சு ஒரு 2 கொதி வர அளவுக்கு வேக வைக்கிறோம். இது வந்து பிராய்லர் சிக்கன்றனால சீக்கிரம் வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற தேவையில்லை. ஓவர் குக் ஆச்சுனாலும் ரொம்ப வந்து கறி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டான ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக வேக வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், வெந்துருச்சு. இப்போ வந்து மல்லித்தூள் தூவி நான் வந்து இறக்கிக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் அருமையாக இருக்கும். நான் வந்து இட்லி சப்பாத்திக்கு சாப்பிட்றேன். போல் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். Bye, Tutis. Bye, Tutis.